மனுஷங்க அறிவியல் ஆய்வுகள் வரலாற்று அப்படின்னு பரிணாமத்துல பலபடிகள் முன்னேறி இந்த உலகத்தையே ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா அது மிகையில்ல. ஆனா இந்த பரிணாம படிகள்ல இருக்கிற பல உயிரினங்கள் விலங்குகள் தாவரங்கள் அப்படின்னு இயற்கை சார்ந்த பலதும் இந்த உலகத்துல முதன்மை பெற்றிருக்குது. அப்படி முதன்மை பெற்றதுல மனுஷங்க கிட்டையே வரமுடியாத அளவுக்கு இந்த உலகத்திலேயே அதிகமான எடை கொண்ட பல உயிரினங்கள் இருக்குது. ஒப்பீட்டளவுல இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற இந்த நீல திமிங்கலத்தோட இதயத்தோட எடை மட்டுமே ஒரு கார் அளவுக்கு இருக்கும். இந்த உலகத்துல உருவத்துல பெரிசா பல விலங்குகள் இருந்தாலும் அதுங்களுக்கு இலகுவான எலும்புகள குறைந்த அளவு கொழுப்புகள் மற்றும் இறகுகள் மற்றும் ரோமங்கள் இருக்கிறதால எடையில ரொம்பவும் குறைஞ்சதாதான் இருக்குது. உதாரணமா சுமாரா 7 அடி வரைக்கும் வளரக்கூடிய நெருப்புக்கோழி ஏறக்குறைய 90 இருந்து 130 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா அதே உயரத்துல இருக்கிற ஒட்டகம் ஏறக்குறைய 600 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்படி அதிகமான எடையிருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற முதல் 10 விலங்கினங்களை பத்திதான் 10வது இடத்துல இருந்து இந்த உலகத்துலயே அதிக எடை கொண்ட உயிரின் வரைக்கும்னு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல எந்த தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இல்ல இதுவரைக்கும் இந்த தகவலை கேள்விப்பட்டதே இல்ல அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏறக்குறைய 800 கிலோ எடை வரைக்கும் இருக்கிற போலார் பியர் அப்படிங்கிற துருவக்கரடி தான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 10வது இடத்துல இருக்குது. உறைஞ்சிருக்கிற வடதுருவத்தை தன்னோட வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த துருவக்கரடிகளுக்கு பெரிய வலிமையான கூர்மையான பெரிய பற்களுடனும் டபுள் கோட்டட் ஃபர் அப்படிங்கிற இரட்டையடுக்கு உரோமங்களால ஆன தோல் இருக்குது. கண்ணுக்கு பனிக்கலர்ல இருக்கிற இந்த உரோமங்களுக்கு அடியில கருப்பு நிற தோலும் இந்த தோலுக்கு அடியில ஏறக்குறைய 4 அங்குலம் அளவுக்கான கொழுப்பு அடுக்கும் கொண்டிருக்குது. இந்த அமைப்பு இவை நீந்துவதற்கும் பனி நிறைந்த உறைபனி சூழலை தாங்கி பாதுகாப்பாக வாழ்வதற்கும் பயன்படுது. இன்றைய புவிவெப்பமயமாதல் காரணமா ஆர்க்டிக் பகுதிகளில் ஏற்படுற காலச்சூழல் காரணமா உலகத்துல இந்த ஆர்க்டிக் பகுதிகளில் மட்டுமே வாழ்ற இந்த துருவக்கரடி அப்படிங்கிற பனிக்கரடிகளோட வாழ்விடமும் சுருங்கி இந்த இனமும் அழிவு நிலையை நோக்கி செல்லுற அளவுக்கு பாதிக்கப்படுதுங்க. பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால வல்னரபிள் அப்படிங்கிற அழிய வாய்ப்புள்ள இனமா வகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஜிராஃபா அப்படிங்கிற விலங்கின குடும்பத்தை சேர்ந்த பெரிய ஆப்பிரிக்க குளம்புள்ள பாலூட்டியான இந்த ஒட்டகச்சிவிங்கிதான் ஏறக்குறைய 1192 கிலோ எடையவரையில இருக்கிற இந்த ஜிராஃபி அப்படிங்கிற ஒட்டகச்சிவிங்கிதான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 9வது இடத்துல இருக்குது. ஏறக்குறைய 18 அடி உயரம் வரையில வளரக்கூடிய இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் ஆப்பிரிக்காவுல வறண்ட சவான்னாக்கள் மற்றும் துணை சஹாரா போன்ற வனப்பகுதிகளிலேயும் மேற்குல நைஜர் முதல் கிழக்குல சோமாலியா வரைக்கும் வாழ்ற இதுங்க அகாசியா போன்ற உயரமான மரங்கள் போன்ற அடைய முடியாத உயரத்துல இருக்கிற கிளைகளையும் பூக்களையும் கூட உணவாக உட்கொள்ளுங்க. இதோட நீண்ட நாக்கும் பற்களும் முள்நிறைந்த கிளைகள் இருக்கிற மரங்களை கூட பறித்து சாப்பிடுறதுக்கு ஏதுவா இருக்குது. இதுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னங்கால்கள் இரண்டையும் அகட்டி வச்சு நீண்ட கழுத்தை குனிஞ்சு தண்ணி குடிக்குதுங்க. இந்த கடினமான சூழல் காரணமா பெரும்பாலும் இதுங்க காலை மற்றும் மாலையில மட்டுமே தண்ணி குடிக்குதுங்க. நீண்ட கழுத்து இருக்கிறதால அதோட இதயம் உயரமான தலை வரைக்கும் ரத்தத்தை கடத்துற விதமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துற தனித்துவமா இதோட உடலமைப்பு உருவாயிருக்குது. ஏறக்குறைய மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரையில ஓடக்கூடிய இதுங்களுக்கு சிங்கம் சிறுத்தை புலி ஹைனாக்கள் போன்ற பல விலங்குகளுக்கு இரையாகின்றன. 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி ஏறக்குறைய 97,500 ஒட்டகச்சிவங்கிகள் காடுகள்ல உயிர் வாழ்றதாவும் உலகளவுல சுமார் 1600க்கும் மேற்பட்ட உயிரியல் பூங்காக்கள்ல வச்சும் வளர்க்கப்படுகின்றன. ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட பழங்குடி இன காட்டெருமையான ஏறக்குறைய 1500 கிலோவுக்கும் மேலா எடையிருக்கிற இந்த போவினி அப்படிங்கிற காட்டெருமைகள் தான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 8வது இடத்துல இருக்குது. இதுங்க யூரேசியா மற்றும் அமெரிக்காவுல இருந்தாலும் ஆப்பிரிக்காவுல பெரும்பான்மையா வாழுதுங்க. காட்டு கால்நடை இனமான இந்த போவினிகள் சில வீடுகள்லேயும் வளர்க்கப்படுதுங்க. இந்த உலகத்துல ஏறக்குறைய 140 கோடி எண்ணிக்கையில இருக்கிற இந்த போவினிகள் இறைச்சி மற்றும் தோலுக்காக இவை வேட்டையாடப்படுவதால இந்த இனம் அழிவு நிலையை நோக்கி நகருதுங்க. பார்க்கிறதுக்கு நைல் முதலைகளை போல பெரிசா இருந்தாலும் உப்பு நீர் முதலைகள் ஏறக்குறைய 1500 கிலோ வரையில எடை கொண்டதா இருக்கிற இதுங்க தான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 7வது இடத்துல இருக்குது. மட்டுமில்லாம இந்த உலகத்துல இன்னைக்கு உயிரோட இருக்கிற ஊர்வன இனங்கள்லேயே ரொம்பவும் பெருசும் கூட. ஆண்கள் 20 முதல் 21 அடி நீளம் வரையில இருக்கிற இதுங்களோட பெண் உப்பு நீர் முதலைங்க 10 அடி நீளம் வரைக்கும் தான் வளருங்க.
எஸ்டுவாரைன் முதலை, இந்தோ பசிபிக் முதலை, மெரைன் குரோக்கடைல், சீ குரோக்கடைல் அப்படின்னு பல பேர்லேயும் அழைக்கப்படுற இந்த உப்புநீர் முதலைங்க ஆப்பர்சூனிஸ்டிக் ஹைப்பர் கார்னிவோரஸ் அப்பெக்ஸ் பிரேடேட்டர் அப்படிங்கிற சூழலுக்கு தகுந்தாற்போல உச்சநிலை வேட்டையாடும் விலங்காகும். இதுங்க பதுங்கியிருந்து சுறாக்கள், நன்னீர், உப்புநீர் மீன் வகைகள், முதுகெலும்பு இருக்கிற மற்றும் முதுகெலும்பு இல்லாத சின்ன உயிரினங்கள் மற்றும் ஊர்வன பறவைகள், குரங்கு, மான்கள், ஆடுகள், ஏன் சில சமயங்கள்ல மனுஷங்கள கூட அப்படின்னு தன்னோட எல்லையில நுழையுற எந்த உயிரினமா இருந்தாலும் அதை வேட்டையாடி பிடிச்சு தண்ணியில முழ்கடிச்சு முழுமையாக விழுங்கி தன்னோட இரையாக்குதுங்க. ஏறக்குறைய 1800 கிலோவுக்கும் மேலா வளர்ற இந்த ரைனோசரஸ் அப்படிங்கிற காண்டாமிருகம்தான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 6வது இடத்துல இருக்குது. அழிந்து போன ரைனோசரோடோயிடியாவின் எஞ்சி இருக்கிற ஒரு இனமான இந்த காண்டாமிருகங்களோட 5 வகையில 2 வகை ஆப்பிரிக்காவையும் 3 வகைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவையும் பூர்வீகமாக கொண்டவை. இதுல ஆப்பிரிக்காவை சேர்ந்த 2 காண்டாமிருகங்களுக்கும் வாயின் முன்பகுதியில பற்கள் இல்லை. 400 இருந்து 600 கிராம் அளவுக்கு மூளை இருக்கிற இந்த தாவர உண்ணிக்கு கொலாஜன் அப்படிங்கிற அடுக்குகளிலிருந்து உருவாகி இருக்கிற தோல், மூக்குக்கு மேல 1 இல்லைன்னா 2 கொம்புகள் கொண்டு வித்தியாசமான உடலமைப்பு கொண்ட விலங்குகள்ல இந்த காண்டாமிருகமும் ஒன்று. பீப்பாய் வடிவத்திலான வித்தியாசமான வாய் வடிவம், பெரிய கோரை தந்தங்கள் கொண்ட அகலமான வாய், ஏறக்குறைய முடி இல்லாத ரொம்பவும் பருத்த உடல் மற்றும் ஓய்வு நேரத்துல தண்ணிக்கடியில வாழ்க்கை அப்படின்னு ஒரு வித்தியாசமான தோற்றத்தையும் வாழ்க்கை முறையவும் கொண்ட தாவர உண்ணியான ஏறக்குறைய 4000 கிலோவுல இருந்து 4500 எடை வரையில வளர்ற நீர்யானை தான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 5வது இடத்துல இருக்குது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டிருக்கிற இந்த ஹிப்போபோட்டமஸ் அப்படிங்கிற நீர்யானைகள் செமி அக்வாட்டிக் மேமல் அப்படிங்கிற பாதிநீர் வாழும் பாலூட்டி வகையைச் சேர்ந்த இவைதான் இந்த உலகின் நிலத்துல இருக்கிற பாலூட்டி வகையிலேயே மிகப்பெரிய உயிரினமும் கூட. யானை போன்ற பருத்த உடலும் பன்றிகளை போன்ற கால்களும் கொண்டிருந்தாலும் நீர்வாழும் திமிங்கலங்கள், டால்பின்கள், போர்போயிஸ்கள் அப்படிங்கிற செட்டோசியன்கள் தான் இந்த நீர்யானையோட நெருங்கிய மூதாதைய உறவின உயிரினம்னு கண்டறியப்பட்டிருக்குது. ஆறுகள், ஏரிகள் மற்றும் சதுப்பு நிலங்கள்ல வாழும் இவை நிலத்துல கொஞ்ச நேரம் ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. படகுகளை கவுத்துறது, தனக்கு ஆபத்துன்னு நினைக்கு மனுஷங்க உட்பல பல விலங்குகளையும் கடிக்கிறது அச்சுறுத்துற விதமாய் இருக்கிற அதிக எடை கொண்ட உயிரினம்தான் இந்த நீர்யானை. அந்தி வேளையில புறக்களை மேய்வதற்காக நீரிலிருந்து வெளியே வரும் இவை கணிக்க முடியாத இயல்பு காரணமாய் இந்த உலகத்துல ஆபத்தான ஒரு விலங்காவும் கருதப்படுது. சில இடங்கள்ல இதோட மாமிசத்திற்காகவும் தந்தத்திற்காகவும் மற்றும் தோலுக்காகவும் வேட்டையாடப்படுதுங்க. ஏறக்குறைய 4000 கிலோ வரையில எடையும் 20 அடி நீளமும் வளரக்கூடிய எலிபென்ட் சீல் அப்படிங்கிற யானை சீல்கள் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 4வது இடத்துல இருக்குது. இதுங்க வட அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவின் பசிபிக் பெருங்கடல் போன்ற பெரும்பான்மையா குளிர் பிரதேசங்கள்லேயும் குறிப்பா ஜூவான் டி ஃபூகா நீர்ச்சந்தியில் உள்ள வான்கூவர் தீவின் தெற்கு முனையில இருக்கிற ரேஸ் ராக்ஸ் மரைன் பாதுகாக்கப்பட்ட பகுதியிலும் தெற்கு அரைக்கோளத்துல ஜார்ஜியா மெக்குவாரி தீவு, நியூசிலாந்து, டாஸ்மேனியா, தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா தீபகற்பத்துல இருக்கிற வால்டெஸ் கடற்கரைகளிலும் காணப்படுதுங்க. யானையோட துதிக்கை போன்ற போர்போசிஸ் அப்படிங்கிற வித்தியாசமான மூக்கு அமைப்பு கொண்டு வித்தியாசமான உருவம் கொண்டிருக்கிறதாலேயே இந்த சீல்கள் இந்த எலிபென்ட் சீல்கள் அப்படின்னு பேரு வைக்கப்பட்டிருக்குது. அதிக எக்காலம் அப்படிங்கிற கர்ஜனை செய்யுற இதோட சப்தம் ரொம்ப தூரம் வரையிலும் கேட்கும். இனப்பெருக்கத்திற்காக தங்களோட கடற்கரையில் சண்டையிடுதுங்க. ரத்தம் வடியுற அளவுக்கு நடைபெறுற இந்த சண்டையில வெற்றி பெறும் ஆண் சீல்கள் அந்த கடற்கரைக்கு தலைவனாகவும் ஏறக்குறைய 100 சீல் பசுக்களுக்கு வாழும் குழுக்குள் சென்று வாழ்கின்றன. பெரிய எலிபென்ட் சீல்கள் கடல்ல ஏறக்குறைய 3281 அடி ஆழம் வரையில் மூழ்கி சராசரியா 20 நிமிடங்கள் வரையில் தங்களோட மூச்ச பிடிச்சு ஸ்குவிட், ஸ்கேட் மற்றும் சிறிய சுறாக்களை வேட்டையாடி உணவாக்குகின்றன. ஏறக்குறைய 24 மணி நேரமும் வேட்டையாடும் தன்மை கொண்ட இந்த பாலூட்டிகள் வெயில் காய்வதற்கும் இனப்பெருக்கத்திற்கும் கடற்கரைக்கு வருகின்றன. 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில எண்ணெய்க்காக வேட்டையாடப்படுறதால இவை அழிவின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குதுங்க. இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் இல்லாத வித்தியாசமான உறுப்பான துதிக்கையை கொண்ட ஏறக்குறைய 10 இருந்து 11 அடி உயரத்தோட சுமார் 8000 கிலோ முதல் 12000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய யானைகள் தான் உலகத்தோட எடை அதிகமாய் இருக்கிற 3வது உயிரினமாகும். ஆப்பிரிக்கா, துணை சஹாரா பகுதிகள், தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகள்ல பெரும்பான்மையா காணப்படுற இந்த யானைகள் சவான்னாக்கள், காடுகள், பாலைவனங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்விடங்கள்ல பெரும்பாலும் நீர் அணுகக்கூடியதாகவும் தாவரங்கள் நிறைய இருக்கிற இடங்கள்லேயும் வாழுதுங்க.
பல குழுக்கள் ஒன்றிணைந்து சமூகமாக வாழும் இந்த யானைகள்ல ஆண்கள் பருவகாலத்துல குழுக்களை விட்டு தனியாக மற்ற ஆண்களோடு வாழுதுங்க. யானைக்குட்டிகள் பிறந்த 3 ஆண்டுகள் வரையில் தங்களோட தாயை நம்பி வாழ்கின்றன. காடுகள்ல வாழும் வரை இவை ஏறக்குறைய 70 ஆண்டுகள் வரையில வாழ்நாள் கொண்ட இவை பார்வை, வாசனை, ஒலி மூலம் தொடர்பு கொள்ளும் திறன், வலிமை, அகச்சிவப்பு மற்றும் நிலதிர்வு தொடர்புகளை அறியும் தன்மை அப்படின்னு பல நுண்ணறிவு திறனுனோடும் இவை இருக்குதுங்க. ஆப்பிரிக்கன் புஷ் யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் அழிந்து வரும் நிலையிலும் ஆப்பிரிக்க வன யானைகள் மிகவும் ஆபத்தான அழிந்து வரும் நிலையிலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 28 அடி நீளம் வரையிலும் சுமார் 20,000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய இந்த பிளாங்டன் ஃபீடிங் சுறாக்கள் தான் இந்த உலகத்திலேயே 2வது அதிக எடை இருக்கிற உயிரினம் மட்டுமில்லாம மீன் வகைகள்ல மிகப்பெரியதும் கூட. இந்த பிளாங்டன் ஃபீடிங் சுறாக்கள் 3ல ஒன்னான வேல் ஷார்க் அப்படிங்கிற திமிங்கல சுறாக்கள் ஆகும். இந்த பிளாங்டன் ஃபீடிங் சுறாவுல மற்றொரு இனமான பாஸ்கிங் சுறாக்களும் ஏறக்குறைய 18,000 கிலோ எடை வரையில வளரக்கூடியது. இவை வெறுமனே வாயை துறந்தாலே பிளாங்டன்கள் சிறிய வகை மீன்கள் முதுகெலும்பில்லாத பல உயிரினங்களை தங்களோட கல் ரக்கர்கள் பயன்படுத்தி முழுமையாக உறிஞ்சி விழுங்கி தங்களோட உணவாக்குகின்றன. ஏறக்குறைய 30 அடி நீளம் வரையிலும் சுமார் 2,19,000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய நீலத்திமிங்கலம்தான் இந்த உலகத்திலேயே மிக அதிக எடை கொண்ட உயிரினமாகும். இவை மற்ற திமிங்கலங்களை விடவும் மெல்லிய உடல் முதுகுப்புறமாக சாம்பல் நீல நிறத்தின் பல்வேறு ஷேடோஸ்லும் அடிவயிற்று பகுதியில ஓரளவுக்கு இலகுவான நிறங்களோடும் காணப்படும். பொதுவாகவே துருவப்பகுதிகளில் வாழ்ற இந்த நீல திமிங்கலங்கள் 19ஆம் நூற்றாண்டோட இறுதி வரையில பூமியின் அனைத்து கடல்களிலும் வாழ்ந்த இவை தற்போது அதிகப்படியாக வடக்கு அட்லாண்டிக் மற்றும் வட பசிபிக் கடல்ல வாழும் இவை இந்திய பெருங்கடல், தென் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலேயும் காணப்படுகின்றன. பிரத்யேகமான சிறிய குழுக்காக வாழும் இதுங்களோட சமூக அமைப்பு பத்தின முழுமையான தகவல்கள் இதுவரை அறியப்படாமலேயே இருக்குது. ஏறக்குறைய 8 முதல் 25 ஹெர்ட்ஸ் அளவு வரையில இருக்கிற இதோட குரல் சப்தம் இருங்களோட பருவம், இருப்பிடம், நடத்தை மற்றும் நாளின் நேரத்தை பொறுத்து மாறுபடும். 1966ஆம் ஆண்டு இந்த நீல திமிங்கலங்களை வேட்டையாடுவதை தடுப்பதற்காக சர்வதேச திமிங்கல ஆணையம் உருவாக்குற வரையில் பெருமளவுல வேட்டையாடப்பட்டு அழிவு நிலையில இருந்துச்சு. மனிதனால உருவாக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கப்பல் தாக்குதல்கள், மாசுபாடு, கடல் இரைச்சல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்றவைகளால இந்த நீலத்திமிங்கலங்கள் அழிந்து வரும் நிலையில் பட்டியலிடப்பட்டிருக்குது. இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் 10 வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன். இந்த டாப் 10 சீரிஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரிஸ்ல வரப்போகுது. இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.